வணக்கம். ஓகே, தம்பிக்குட்டிக்கு என்ன பேர்? டெனிஸ். டெனிஸ். இன்றைக்கு வந்து டெனிஸுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு பிறந்த நாள், அப்படிதான்? ஏன்னா 21வது பிறந்த நாளை தன்னோட இல்லத்துல வந்து சிறப்பாக அம்மா, சகோதரங்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் எல்லாருமாக சேர்ந்து இந்த டெனிஸுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கும் பட்சத்தில் வந்து வந்திருக்கிறாங்க. நாங்களும் புதுப்படி இப்போ நைட் சர்ப்ரைஸ்ல இருந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி நானும் வந்திருக்கிறேன். சரி, பார்க்கலாம் யார் இந்த மாதிரியான சர்ப்ரைஸை தந்திருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய கிஃப்ட்டுகள் கொண்டு வந்திருக்கிறேன். சரிதானே? டெனிஸுக்கு வந்து நிறைய கிஃப்ட்டுகள் தந்திருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம். கட்டாயம் நீங்கள் யாருன்னு 3 சாய்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. சரிதானே? 3 பேரை தான் நீங்கள் சொல்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. தவறான விடை சொன்னால் எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். நான் என்ன பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தரலாம்? நீங்களே சொல்லுங்க, என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? நீங்களே சொல்லுங்க. விளங்கல, நானே சொல்லுவா. ஒரு பாட்டு படிப்பீங்களா? பாட்டு படிக்க மாட்டீங்களா? டான்ஸ், ஒரு டான்ஸ், நல்ல பாக்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அதுவும் இல்லை. அப்ப என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? எல்லாரும் கேட்போமா, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் டெனிஸுக்கு? என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? பாட்டு பாட விட்டான். சின்ன பையன் சொல்றான், பாட்டு பாட விட்டான். சரி, இங்கால டெனிஸுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் தவறான விடை சொன்னால்? சரி டெனிஸ், சரி பார்க்கலாம். அமைதியா இருக்கிறீங்க, வந்த உடனே குழப்பக்கூடாதுன்னு நினைச்சினான். சரி, இந்த பேரை யார் வச்சவங்க உங்களுக்கு டெனிஸ் சொல்லி? யார் வச்சவங்க? அம்மா. 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 அப்பா வைக்கல? அம்மா அப்பா. அம்மாவும் அப்பாவும். அப்படியா? உண்மையிலேயே அம்மாவும் அப்பாவுமா? சரி, என்னன்னு கூப்பிடுவாங்க உங்களோட அம்மா? என்னன்னு கூப்பிடுவாங்க உங்களுக்கு? தம்பி என்று கூப்பிடுவாங்க. தம்பி என்று கூப்பிடுவாங்க. அப்படியா? சரி, பார்க்கலாம். தம்பி என்று அம்மா கூப்பிடுவாங்க. சரி, பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன கூப்பிடுவாங்க? டெனிஸ் என்று கூப்பிடுவாங்க. சரி, இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டுகள் கொண்டு வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் ஒன்று தருவோம் என்று சொல்லி, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அழகான ஒரு ஃப்ரேமை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார் கெஸ் பண்றீங்க? இந்த மாதிரி யார் இந்த மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களோட கெஸ்ஸிங் யார் தந்திருப்பாங்க? யார் செய்திருப்பாங்க? உங்களோட கெஸ்ஸிங்ல யாரை நினைக்கிறீங்க? நிறைய கிஃப்ட்டுகள் இருக்கு. நிறைய இருக்காருன்னு சொல்ல தெரியுது. யாருன்னு தெரியல. சரி, உங்களோட கெஸ்ஸிங்ல நீங்க யாரை நினைக்கிறீங்க? யாராக இருக்கு? அம்மா. விளங்கல. அம்மா. அம்மா. சரி, அம்மாவை சொல்லி இருக்கிறீங்க முதல் தடவையாக. சரி, அந்த கிஃப்டை ஓபன் பண்ணுங்க பாப்போம். யாரை கூப்பிடுவோம்? உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாரை கூப்பிடுவோம்? யாரை கூப்பிடுவோம் ஹெல்ப்புக்கு? தம்பி என்ன கூப்பிடுவோமா? சரி, தம்பி எடுங்க அண்ணா ஹெல்ப்புக்கு. சரி, நீங்க ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஓகே, திருப்புங்க பாப்போம். ஜாரால். அம்மா. அம்மா. சரி, அந்த மாதிரி கரெக்டான பதில சொல்லி இருக்கிறீங்க. தப்பிச்சிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? இல்ல, விட மாட்டேன் இன்னைக்கு. சரிதானே? இன்னைக்கு ஒரு டான்ஸ் அல்லது ஒரு பாட்டு ஒன்று படிச்சு தான் தீரணும். சரி, அம்மாவை முதல் தடவையாக, உங்களோட அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து முதல் தடவையாக இந்த நாளில் வந்து நினைவு கூறும் பட்சத்தில் வந்து தந்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா உங்களோட அம்மா ஒரு போட்டோ ஃப்ரேமை தந்திருக்கிறாங்க. அப்பாவோட நீங்களும் நிற்கிற மாதிரி, அம்மாவை நிற்கிறது மாதிரி, அந்த மாதிரி ஒரு படத்தை வடிவமைச்சு தந்திருக்கிறாங்க. டெனிஸ் என்ன? சரி, ஓகே. இன்னைக்கு நிறைய கிஃப்ட் இருக்கு. சரியா? பார்க்கலாமா? இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. பெரிய ஒரு பெட்டி ஒன்று வந்திருக்கு. சரிதானே? கொடுங்க. பெரிய ஒரு பெட்டி. சரி, என்ன இருக்கும் இதுக்குள்ள? என்ன இருக்கு? என்ன இருக்கு? சும்மா கெஸ்ஸிங்ல கோழி குஞ்சாட்டு சொல்றாங்க. இஞ்சால கோழி குஞ்சுன்னு சொல்றாங்க. சரி, ஓபன் பண்ணி பாப்போமா? சரி, ஓகே. என்ன தம்பி விடுவோமா? ஓபன் பண்ண. ரைட், அந்த சைடு வாங்க தம்பி. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ரைட், ஓகே. என்ன சாமான் இது? கருப்பாலை. ஹெல்மெட். ஹெல்மெட். ஓகே, ஹெல்மெட் தந்துருங்க. அதையும் ஓபன் பண்ணுங்க பாப்போம். சூப்பர். அந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் உண்டு. போட்டோ வடிவா இருக்குமா? போட்டு பாப்போமா? இருக்கா? போட்டு பாப்போமா? சும்மா இருக்கா? போட்டு பாப்போம். நல்லா இருக்கான்னு சொல்லி இருக்கா? போட்டு பாப்போம். நல்லா இருக்கா? சரி, ஓகே. இந்த ஹெல்மெட்டை யார் தந்திருப்பாங்க? இந்த ஹெல்மெட்டை யார் தந்திருப்பாங்க? தம்பி. விளங்கல. தம்பி. புதுசா ஒரு பேர் வருது. தம்பி. எந்த தம்பி? தனுஷ். தனுஷ் எங்க இருக்காங்க?
எங்களோட தம்பி ஆ எங்களோட தம்பி தான். உங்களோட தம்பி தான். எங்க இருக்கிறாங்க? இவரையா சொல்றீங்க? அப்படியா? என்ன இது ஆச்சரியமா இருக்குது. சரி பார்க்கலாம், உண்மையிலேயே தம்பி தானா இல்லாட்டிக்கு என்னடா அப்படி தம்பியை கெஸ் பண்ணினீங்க? அவர் சொல்றது அப்படியா? சரி, இந்த தருணத்துல வந்து தம்பின்ற கையாலேயே நீங்க ஹெல்மெட் வேண்டி இருக்கிறீங்க. ஓகே தானே? என்ன தம்பியை கூப்பிட்டு ஒரு கொஞ்சி ஒரு மிஸ் பண்ணுங்க. எங்க காணையில எங்க கொஞ்சம் இல்லை தம்பிய. ஓகே ஓகே சரி, அண்ணாக்கு ஒரு ஹெல்மெட்டை கொடுத்துருக்காங்க. தம்பி இப்படித்தான் ஒரு தம்பி இருக்கணும் கட்டாயம். அடிக்க சொன்னதை அவன் செய்து காட்டியிருக்கிறான். கெட்டிக்கார பையன், எனக்கு தெரியும். அவன் சொன்னதை எல்லாமே நிறைவேற்றுவான். கெட்டிக்கார பையன். சரி, உங்களுக்கு அன்பான ஒரு தம்பி, அழகான ஒரு தம்பி, பாசத்துக்குரிய ஒரு தம்பி, இந்த மாதிரி அண்ணாக்கு ஹெல்மெட் ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த தருணத்தில் பாருங்க, அவன் கையாலேயே நீங்கள் வேண்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வந்து இருந்திருக்குது. சரி பார்க்கலாம். ஓகே, தம்பிக்கு என்ன சொல்றீங்க? தம்பிக்கு என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க தம்பிக்கு? இந்த மாதிரி ஹெல்மெட் எல்லாம் வேண்டி தந்திருக்காங்க, பிறந்த நாள் பரிசாக தந்திருக்காங்க, என்ன சொல்றீங்க? தேங்க்ஸ் சொல்லுவோம். தேங்க்ஸ். அப்படியா? என்ன போதுமா? தேங்க்ஸ் போதும். சரி, அவருக்கு போதுமா? சரி பார்க்கலாம், இன்னும் நிறைய கிஃப்ட்கள் இருக்குது. ஓகே, அழகான ஒரு ஃப்ரேம் ஒன்று தந்திருக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி யார் இந்த ஃப்ரேமை தந்திருப்பாங்க? யார் தந்திருப்பாங்க? என்ன தம்பிகிட்ட கேட்குற மாதிரி இருக்கு. சரி, 2 தரம் நீங்கள் வெண்டுட்டீங்க, வெற்றியை ஈட்டியிருக்கிறீங்க. இந்த தருணம் பார்க்கலாம் யாராக இருக்கு. இந்த ஃப்ரேமை யார் தந்திருப்பாங்க? பாப்போம், கரெக்டா சொல்றீங்களோட பாப்போம். உங்களோட கெஸ்ஸிங் எல்லாம் வந்து இன்னைக்கு நான் தோத்துட்டு போறோம் போல இருக்குது. சரி பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? முடியாதா? சொல்லலாங்க. யாரா? சும்மா சொல்லுங்க பாப்போம். ஓபன் பண்ணுவோம். சரி, ஓகே, ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஓகே, யாரா? தங்கச்சி. விளங்கல? தங்கச்சி. தங்கச்சி. அப்படியா? சரி, திருப்புங்க பார்க்கலாம். தங்கச்சி. ஓகே, சூப்பரான ஒரு படம் ஒன்று இருக்கிறாங்க, தந்திருக்கிறாங்க. தங்கச்சி. அப்ப என் தங்கச்சியை மறந்தீங்க? தம்பியை ஞாபகம் வந்தது, தங்கச்சியை மறந்துனீங்க? மறக்கல. யாருன்னு கெஸ் பண்ணிடலாம போயிட்டு. அப்படியா? சரி பார்க்கலாம். இந்த மாதிரி அண்ணாக்கு இந்த தருணத்துல ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க உங்களோட தங்கச்சிக்கு? தேங்க்ஸ். அவருக்கும் தேங்க்ஸ் தான். சரி, லாஸ்டா ஃபைனலா கூப்பிடுவோம் என்ன? சரி பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதோட சேர்த்து இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. இந்த கிஃப்டை யார் தந்தவங்க என்று சொல்லி சொன்னால், உங்களுடைய உடன் பிறவாத ஒரு அக்கா உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. உங்களோட உடன் பிறவாத ஒரு அக்கா தந்திருக்கிறாங்க இந்த கிஃப்ட். ஒரு சாக்லேட்டையும் அதையும் ஓபன் பண்ணுவோம் பாப்போம். அழகான டிஷர்ட் போலோட. அப்படியா? டிஷர்ட்டா? அப்படியே தூக்கி காட்டுங்க. ஓகே, டிஷர்ட். மற்றது சாரி, ஷார்ட்ஸ். ஓகே, சாக்லேட், ஷார்ட்ஸ், டிஷர்ட் எல்லாம் தந்திருக்கிறாங்க. உங்களுடைய உடன் பிறவாத அக்கா தந்திருக்கிறாங்க. யாரா? அக்கா தந்திருக்கிறாங்க. யாராக இருக்கு? உடன் பிறவாத அக்கா. நீங்கள் அக்கா அக்கா அக்கான்றது நெடுவில் வந்து சொல்லுவீங்கள் என்று எனக்கு சொல்லி இருந்தாங்க. என்னுடைய பாசத்துக்குரிய தம்பிக்கு கட்டாயம் இந்த பிறந்த நாளில் கொடுக்கணும் என்று சொல்லியிருந்தாங்க. உங்களோட கெஸ்ஸிங் யார்? ஒரு தரம் இல்லையா? அப்படி இருக்கிறாங்க. அவ இருக்கிறாங்களா? அவ யார் ஒரு ஆளை சொல்லுங்களேன் பாவம். இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்களா? ஒரு சிலர் தான் இருக்கிறாங்களா? தம்பியை மட்டும் வெட்டி கட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. யார்? யாரா? கணக்க பேருக்கு சொல்லலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியா? சரி, அந்த உடன்பிறவாத அக்கா இங்க இல்ல, தூரத்துல இருக்கிறாங்க. தூரத்துல இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க. ஆனால் இங்க வந்திருக்கிறாங்க. இங்க வந்திருக்கிறாங்க. உங்களோட பிறந்த நாளை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வாழ தெரியாது.
வடிவா பார்த்தா தான் தெரியும், அங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்க. தெரியாதா? ஜோசன டெனிஸ் இன்னும் கிஃப்ட் இருக்கு. நீங்க வேகமா சொன்னா இன்னும் வேகமா நான் தந்துட்டு போயிடுவேன். கணக்க பேர் இருக்காத சொல்லல, கணக்கு பேர் இருக்கிறாங்க, சொல்ல முடியாம இருக்கு. சரி, உங்களோட அக்கா அவங்களுக்கு ஒரு குழு கொண்டுதார். அவங்களுக்கு தம்பி இல்லை, எனக்கு சொல்லி இருந்தாங்க. அண்ணா எனக்கு தம்பி இல்லை, நான் அவனைத்தான் தம்பி என்று நான் சொல்றேன். நான் சரிதானே என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க. இதை விட வேற ஒன்றுமே சொல்ல முடியாது என்னால. என்ன இப்படி சொல்றீங்க? சரி பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? அத்தை. அத்தை அப்படியா? எங்க இருக்கிறாங்க அத்தை? எங்க இருக்கிறாங்க அத்தை? அத்தை அத்தை அப்படி சொல்றாங்களா? அத்தை அப்படி சொல்றாங்களா? சொல்லல, அதான் அக்கான்னு கூப்பிடுறது. அது அவ்வளவுதான் நீங்கள் அக்கான்னு கூப்பிடுறீங்களா? அப்படியா? சரி பார்க்கலாம். உண்மையான விடை உங்களோட அத்தை தான். சரிதானே? சரி, ஓகே. அத்தை அவ சொல்லி இருந்தாங்க, தான் தம்பி என்று சொல்லி இருந்தாங்க. சரி, உங்களோட அத்தை வந்து அஜந்தா அப்படிதானே? சரி, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். இப்ப எல்லாரையும் கூப்பிட போறேன் மேடைக்கு. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன பார்க்க சாராய போத்தல் மாதிரி இருக்கு. அப்படியா? அப்படி ஒன்றும் இல்லை. அதில் போச்சி, அந்த குழந்தை பிள்ளையில குடிக்கிற பால் விட்டு குடிக்கிற போச்சி போத்தல் இல்லை, ட்ரிங்க் போத்தல். என்ன நசிக்கிறீங்க மாதிரி இருக்கு? என்ன இருக்கு? கிளிக்க கூடாது, நான் சொல்லாம ஓப்பன் பண்ணக்கூடாது. என்ன இருக்கு? தெரியாது. சரி, அதுக்குள்ள உண்மையிலேயே அதுக்குள்ள ஏதாவது இருந்தால் ஜாருக்கு கொடுக்கலாம். தம்பிக்கு கொடுப்போமா? சுவர். உண்மையாவா? என்ன தம்பி என்ன சொல்றீங்க? வாக்கு மாறக்கூடாது. அப்படியா? அல்ல அம்மாட்ட கொடுப்போமா? சரி, தம்பி அதை பிடிங்க, வேண்டுங்க. சரி, உங்களுக்கு தானே தந்துருக்கிற. சரி, அப்படியே கிட்ட போங்க, அந்த பூவை இழுங்க பாப்போம். சரி, இப்ப தம்பிக்கு தான் போகுது, எடுங்க பாப்போம். எடுங்க. இங்கே 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க சொல்றாங்க 5 லட்சம் ரூபாய் இருக்குன்றாங்க. சரி டெனிஸ், எவ்வளவு இருக்கு? சரி பார்க்கலாம். எவ்வளவு? சுமார் கேசிக்கல சொல்லுங்க. எவ்வளவு இருக்கு? விளங்கு. சரி, ஓகே. இதுக்குள்ள 50,000 ரூபாய் காசு இருக்குது. ஓகே தானே? சரி, இதை யார் தந்திருப்பாங்க? சரி, இப்ப தம்பிக்கு கொடுக்குறதா என்ன மாதிரி? சரி, இது யார் தந்திருப்பாங்க? என்ன டெனிஸ், மைக் எடுக்கு, பாட்டு படிக்கிறதுக்கு ரெடி? அல்லது அம்மாவை தூக்கணும் என்ன மாதிரி? சரி, இந்த காசை யார் தந்திருப்பாங்க? ஒரே ஒருத்தவங்க தந்திருக்காங்க. சொல்லவா? உங்களை தூக்கி வளர்த்த ஒரு ஜீவன் தந்திருக்காங்க. உங்களை சின்னல்ல தூக்கி வளர்த்த ஒரு ஜீவன் தந்திருக்காங்க. மாமா. என்ன பேர் மாமா? வினோதன். வேற ஒரு தரம் தூக்கிலையா? வேற ஒரு தரம் உங்களை தூக்கிலையா? சின்னல்ல தூக்கினதா? அப்ப என்னோட சடாரண்டு மாமாண்ட பேர் வந்தது உங்களுக்கு? சரி, கரெக்ட். உங்களோட மாமாவை தான் தந்தவர். ஓகேயா? என்ன சொல்றீங்க? சரி, உங்களோட மாமா மாமி கூப்பிடுங்க இடத்துக்கு. அவங்கள ஒரு மிஸ் பண்ணிட்டோம். உங்களோட மாமாவும் மாமியும் கூப்பிடுங்க. ஒரு கையோட கொடுத்து ஓகே. என்ன சொல்றீங்க? மாமாவும் மாமியும் பக்கத்துல வந்துட்டாங்க, அக்காவும் மாமாவும் பக்கத்துல வந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க?
என்ன சொல்றேன்னு தெரியல. என்ன சொல்றேன்னு தெரியல. அப்படியா? Thanks. பக்கத்துல வந்தோடனே என்ன சொல்றேன்னு தெரியலையா? சரி, உங்களுடைய அன்பு எப்பவுமே அவங்களுக்கு கிட்ட இருந்தாலே போதும். அப்படியா? அன்பும் பாசமும் என்றைக்குமே குறையாமல் இருந்தாலே போதும். சரிதானே? ஓகே, அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம். அப்படி கிஃப்ட்டுகளை கொடுப்போம். ஓகே, அதை தம்பிகிட்ட கொடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணுங்க. சரி, இன்னொருத்தவங்க தந்திருக்கிறாங்களே இந்த கிஃப்ட். சரி, இவங்க யாராக இருக்கு? சரி, மாமா மாமி சொல்லிட்டீங்க. இன்னொருத்தவங்க தந்திருக்கிறாங்க, இவங்க யாராக இருக்கு? தெரியல. என்ன இப்படி சொல்லக்கூடாது, கட்டாயம் சொல்லணும். சரி, இவங்களும் வந்து உங்களோட ஒரு நெருங்கிய உறவாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். இங்கே இல்லை, தூரத்தில் இவங்களும் இருக்கிறாங்க. இவங்களும் உங்களோட ஒரு நெருங்கிய ஒரு உறவு தான். சரி, பார்க்கலாம். சின்ன சின்ன குழு தந்துருக்கு. இங்கே இல்லை, இவங்களும் தூரத்தில் இருக்கிறாங்க. மாமா இருக்கு. ஆனால் உங்களுடைய நிகழ்வுக்கு வந்திருக்கிறாங்க போல இருக்குது. சரி, அதை ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ஜோசி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். அழகான ஒரு டிஷர்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க. என்ன தந்திருக்கிறாங்களா? டிஷர்ட். ஷோர்ட்ஸ் ஒன்று தந்திருக்கிறாங்க. சூப்பர். சரி, ஓகே. அதுக்கு என்ன இருக்கு? உங்களோட கெஸ்ஸிங்கில் எனக்கு பார்க்க தூக்குங்க பாப்போம். பர்ஸ் போல இருக்கு. அப்படியா? பர்ஸ் இல்லாட்டி யாருக்கு கொடுக்கலாம்? என்ன அங்கே இங்கே இழுக்கிற மாதிரி இருக்கு, திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கு. சரி, அந்த போவை ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். எங்க உயர்த்தி அதுக்கும் வந்து கொண்டு இருக்குது. நின்றுட்டுது. அப்படியா? நீங்க சிரிச்சிட்டீங்களா? அது நின்றுட்டுது. சரி, டெனிஸ் ஜாரா இருக்குது. இது ஒரு கேர்ள் தந்தவங்களே, ஒன்று தந்தவங்களே உங்களுக்கு கொடுக்க சொல்லி. கெஸ் பண்ணலாமா? ஒரு லேடி. சரி, ஓகே. யோசிச்சுருக்கீங்க. பார்க்க எனக்கு பாவமா இருக்கு உங்களை பார்க்க. சரிதானே? சரி, ஓகே. சரி, அந்த ஃப்ரேம் ஓப்பன் பண்ணுவோம் பார்ப்போம். யாரா? என்ன சிரிப்பு வருது? என்ன சொல்லுங்களேன். எங்களுக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அக்காண்ட மகன். எந்த அக்காண்ட மகன்? பெரிய அக்காண்ட மகன். அப்படியா? என்ன பேர் அவருக்கு? ரணயன். விளங்கல? ரணஜன். சரி, உங்களோட மருமகன் தந்திருக்கிறார். இந்த மருமகன் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேமை தந்திருக்கிறாங்க. சரிதானே? அந்த டிஷர்ட்டையும் அந்த ஷோர்ட்ஸையும் உங்களோட பெரியக்கா தந்திருக்கிறாங்க. இந்த காசு 40,000 ரூபாயை உங்களோட பெரியத்தான் தந்திருக்கிறாங்க. ஓகேயா? சரி, ஓகே. என்ன சொல்றீங்களா? உங்களுக்கு கூப்பிடுவோமா? அவங்களையும் ஒரு தடவை கூப்பிடுவோமா? சரி, கூப்பிடுங்க. கட்டாயம் கூப்பிடுவோம். சரி, அந்த பெரியக்கா பெரியத்தான அவர் கூப்பிடுற.
என்ன விஷ் பண்ணியாச்சா தம்பிக்கு நீங்க விஷ் பண்ணிட்டீங்களா ஓ. ஆ சரி ஓகே இந்த குட்டி மருமகன் உங்களுக்கு தந்தது அப்படியா ஓ. சரி கட்டாயம் அவரை நீங்கள் ஒரு இறுக்கி நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சி கொஞ்சம் ஓகே தேங்க்யூ உங்களுக்கும் தேங்க்யூ சரி என்ன சொல்றீங்க பெரிய அத்தானும் அக்காவும் பக்கத்தில் இருக்கிறாங்களே என்ன சொல்றீங்களா உங்களுக்கு என்ன சொல்றீங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான். தேங்க்ஸ் தான் தேங்க்ஸ் மட்டும் தான் போதுமா உங்களுக்கு போதும் அப்படியா சரி ஓகே இன்னும் கிஃப்ட் இருக்கு பார்ப்போம் ஓகே நிறைய கிஃப்ட் எல்லாத்தையும் நீங்களாம் வேண்டாம் உங்களுக்கு தான் கிஃப்ட் எல்லா கிஃப்ட்டும் உங்களுக்கு அப்படி ரைட் டெனிஸ் இது யார் தந்திருப்பாங்க இது யார் தந்திருப்பாங்க சின்ன காரணம் சின்ன அக்கா புதுசா வருது என்ன பேர் உங்களோட சின்ன அக்கா ராயின் விளங்கல ராயினி ராஜினி சின்ன அக்காவா இது என்னன்னு சொல்லி சொன்னால் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அவங்களுக்கு எனக்கு சொல்லி தந்தாங்க ஒரு கேர்ள் தான் தந்தவங்க தான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லியிருந்தாங்க அப்படி இல்லையா என்ன சிரிக்கிறீங்க உண்மையா உண்மையா சொல்லிடுங்க இல்லை இல்லையா சரி ஓகே பார்க்கலாம் சின்னக்கான்னு சொல்லியிருக்கிறீங்க சின்னக்கா இல்லாட்டிக்கு இது ஒரு உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தந்துருந்தாங்க ஒரு ஃப்ரெண்ட் தான் சின்னக்கா இல்லாட்டிக்கு சரி ஓபன் பண்ணுங்க பார்ப்போம் அப்படியா சரி ஓகே அடுத்தது மற்றதை ஓபன் பண்ணுங்க அது ஈஸி ஜீன்ஸ் ஒன்று தந்துருக்காங்களா அப்படியா சூப்பர் ஓகே அது மட்டும் தானே ரைட் மற்றதை பார்க்கலாம் டிஷர்ட் ஓகே ஷர்ட் சூப்பர் எல்லாம் பிடிச்ச கலர் போல இருக்கு அப்படியா டெனிஸ் சிரிக்கிறத பார்க்க தெரியுது சரி அடுத்ததை இதை ஓப்பன் பண்ணுவோம் ரைட் என்ன இருக்கும் சும்மா கெஸ்ஸிங்கில் என்ன இருக்கும் போச்சா இல்லை போச் மாதிரி இருக்கிறேன் அப்போ காசா சரி அப்போ காசாண்டா அதையும் பார்ப்போம் அதுக்கும் வந்துட்டு தான் இருக்குது நின்றுட்டுதான் ஓ சரி அது கொஞ்சம் சிரிக்காம விட்டா நின்றும் போல இருக்கு சரி சொல்லுங்க எல்லாரும் காசை கண்டோன்னே என்ன சிரிக்கிறவங்க டெனிஸ் டெனிஸ் காசை பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு ஒன்று வரும் கட்டாயம் வயசானாங்களுக்கு அந்த போத்தில் கண்டோன்னு ஒரு சிரிப்பு வரும் என்ன சொல்றீங்களா அப்படியெல்லாம் சரி எவ்வளோ காசு இருக்கு விளங்கல எவ்வளவு இருக்கு இவங்களும் ஒரு 40,000 ரூபாய் உங்களுக்கு தந்திருக்காங்க சரியான கெட்டிக்காரன் போல இருக்குது அப்படியா நானே சோர்ந்துட்டேன் சரி ஓகே அடுத்த கிஃப்டை பார்ப்போம் ஓகே ஜாரா அக்கா சின்னக்காவும் சின்னத்தானும் சேர்ந்து செய்திருக்கிறாங்க தம்பிக்கு சரி ஓகே இந்த தருணத்தில் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு உங்களோட அன்பை பகிர்ந்திருக்கிறாங்க இந்த இடத்துல சரி உங்களோட அத்தானுக்கும் சின்னக்காவுக்கும் என்ன சொல்றீங்க அவங்களையும் கூப்பிடணும் சரி அவங்களையும் கூப்பிடுறாங்க மேடைக்கு வாங்கோ சரி இந்த மாதிரி எங்களுடைய டெனிஷ் 21வது பிறந்தநாளை சிறப்பாக இந்த தருணத்தில் அவருடைய வீட்டில் கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்தில் இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கணும் புதுப்படி இப்போ நைட் சர்ப்ரைஸ் மூலமாக நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் எப்பவுமே இப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும் டெனிஸ் ஓகே ஒரு விஷ் பண்ணிடுவோம்
அத்தான் கடுமையாக வெயில் மழை பாராமல் சரிதானே இந்த கிஃப்டை கொடுக்கணும்னு சொல்லி கடுமையாக உடைத்தவங்க 2 பேருங்கள். சரி ஓகே, கட்டாயம் உங்களோட அத்தான் பார்த்தீங்களா தானே? ஓ பார்த்துட்டீங்களா? சரி ஓகே, உங்களோட அம்மாவையும் தங்கச்சியையும் இருக்கா கூப்பிடுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு விஷ் பண்ணி விடுங்க, மகனுக்கு விஷ் பண்ணி விடுங்க, கை கொடுத்து இருக்கா கொஞ்சம் விடுங்க மகனுக்கு. தங்கச்சி அண்ணாவை, தம்பி அப்படின்னு விடுங்க. சரி ஓகே, அம்மாவும் தங்கச்சியும் தம்பியும் பக்கத்தில் இருக்கிறாங்க. எதுவும் சொல்ல போறீங்களா அவங்களுக்கு? அந்த மீட காலம் எல்லாம் கேட்குது சொல்றது. எதுவும் சொல்ல போறீங்களா? என்ன சொல்றீங்க அம்மாவுக்கு? ஓகே, அம்மா சொல்றாங்க இன்னைக்கு பார்த்து பார்த்து உங்களை தூக்கி வளர்த்தவங்க எப்பயுமே இந்த சந்தோஷம் எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கணும் என்று சொல்லி உங்களோட அம்மா சொல்றாங்க. உண்மையிலேயே அவங்க ஒரு தாய் வந்து இறைவன்கிட்ட முதல் வேண்டுவது வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தனக்காக மட்டுமல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் முதல் தடவையாக வேண்டி இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரார்த்தனை உண்மையிலேயே மிக சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே சந்தோஷமாக செய்கிறதுட்டு உண்மையிலேயே நானும் சந்தோஷப்படுறேன். சரி, தேங்க்யூ ஸோ மச். சின்ன ஒரு குட்டி கவிதை இருக்கு, அதை படிச்சுட்டு முடிப்போம். ஓகேயா? இரத்த சொந்தம் மட்டுமல்ல எங்களின் இனிய உயிரும் நீயே. சிறு சிறு சண்டைகள் போட்டாலும் எமக்குள் உயிராய் இருப்பவன் நீ மட்டுமல்லவா. எங்கள் டெனிஸுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தொட்டதெல்லாம் துலங்கட்டும், தொடுவானம் தூரமில்லை. தடைகள் தகர்த்து எறிந்து சாதனை நாயகனாய் மாறினாய் என்று வானளவு உயர்ந்து வையகம் போன்ற வாழ்ந்து பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியுடன் இருக்க வாழ்த்துக்கள். பிறந்து விட்டால் இந்த பூமியை புரிந்து கொள்ள இயந்திரமாய் உலகில் நீயும் ஒரு விந்தையாக. கடந்த வருடத்தை திரும்பிப்பார், இந்த வருடத்தில் சாதனை செய். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு சின்ன குட்டி கவிதை உங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச். குட் லக். எப்போதுமே இப்படி சிரிச்சிட்டு இருங்க, சந்தோஷமா இருங்க. குட் லக். ஓகே.